வணக்கம் தலைமையிலே. சமீப காலமாக சொல்லப்போனால் இந்த ஒரு மாதமாகவே உலகம் பூரா இந்த இந்தியாவுடைய ஒப்பந்தம் உலகம் பூரா பேசப்படுது. குறிப்பாக உலகம் பூரா வடநாடுகளில் இதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இதை பற்றி எந்தவித பேச்சுக்களோ எதுவுமே கிடையாது. சுமார் ரூபாய் 2 லட்சம் கோடி ரூபாய்கள், 1 கோடி ரூபாயை 2 லட்சம் தடவை கொடுக்கணும். 2 லட்சம் கோடி ரூபாய்கள் இந்த ஒப்பந்தத்தின் தொகை இந்திய அரசு கொடுக்க போகுது. உலக இராணுவ ஒப்பந்தங்களில் ஒப்பந்தங்களின் தாய் என்று அழைக்கப்படும். ஒப்பந்தங்களின் தாய், அவ்வளோ பெரிய அமௌண்ட் இது. இந்த ஒப்பந்தம் மிகச்சரியாக நிறைவேறினால் நம்ம பாரத திருநாட்டிற்கு 114 ரஃபேல் போர் விமானம் பிரான்ஸ் வரலாம், அல்லது அமெரிக்காவிலிருந்து F-15EX இல்லை F-21 F-21 இது வரலாம், அல்லது ஈரோ ஃபைட்டர் டைஃபோன் வரலாம், இல்லது ஜாஸ் 39 கிரிஃபன் அந்த போர் விமானம் வரலாம். அதுவும் இல்லைன்னா நம்மளுடைய மிக ஃபேவரட்டாக சொல்லுவோம் ரஷ்யாவுடைய Su-35 வரலாம். 114 போர் விமானங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்த சிறந்த போர் விமானங்கள் நமக்கு வரலாம் ஒப்பந்தம் நிறைவேறினால். ஆனால் என்ன துரதிர்ஷ்டமாக தெரில, இப்போ வரைக்கும் இந்த ஒப்பந்தம் அந்த நிறுவனங்களால் கைக்கு எடுக்கப்படாமல் இருக்கு. 2 லட்சம் கோடி ரூபாயை ஏன் இன்னும் நிறைவேறாமல் இருக்குன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும். இதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த ஒப்பந்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்க காரணம் எதிர்கட்சிகள் நமக்கு செஞ்ச பிரச்சனைனால. ரஃபேல் போர் விமானம் வாங்கும்போது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பண்ணிய பிரச்சனைனால இப்பொழுது மோடிஜியோட அரசாங்கம் சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகள் தான் இந்த பின்னடைவுக்கு காரணமாக இருக்கு. ஏன் இவ்வளோ தொகை கொடுத்தும் ஒரு நிறுவனமும் இந்த ஒப்பந்தத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க? நம்முடைய தேஜஸ் போர் விமானம் என்னாச்சு? எதிர்கட்சிகள் தேவையெல்லாம் போராடினால தேச பாதுகாப்பு எப்படி கேள்விக்குறியாகுது? இதெல்லாம் புரியும்படியான ஒரு பதிவு. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா ரஃபேல் போர் விமானம் வாங்கும்போது ஆரம்பிச்சது இந்த பிரச்சனையே. ரஃபேல் போர் விமானத்தை தேர்ந்தெடுத்தது, வாங்க முடிவு பண்ணதெல்லாம் அன்றைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இதை ரஃபேலை தேர்ந்தெடுத்தாங்க. அப்போவே இந்திய விமானப்படைக்கு ரொம்ப அவசர தேவையாக இருந்தது போர் விமானங்கள். அப்போ மிக நிர்பந்தம் கொடுக்கும்போது வாங்கறதுக்கு போனாங்க, எல்லாமே பேசி முடித்தாங்க. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை என்ற காரணத்தால் ரஃபேலை வாங்காமல் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டாங்க அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம். அதுக்கப்புறம் மோடிஜி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசாங்கம் அமைஞ்சது. ஒரு நேர்த்தியான பாதையில் நாட்டை கொண்டு போய் பணத்தையெல்லாம் மிச்சப்படுத்தி 36 ரஃபேல் போர் விமானம் நம்ம வாங்கினோம், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வாங்கும்போது எதிர்கட்சிகள் பண்ணிய பிரச்சனைகள், அமளிகள், பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. இதில் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி ஒருத்தைக்கு ஒரே 1 ரூபாய் கூட லஞ்சமாக யாருமே பெறலை. இது இந்திய அரசுக்கும் பிரான்ஸ் அரசுக்கும் இடையே போடப்பட்ட நேரடியான ஒப்பந்தம். இடையில எந்த இடைத்தரகருமே இல்லை, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஒப்பந்தத்தில் 1 பைசா கூட லஞ்சம் வாங்காத சமயத்திலுமே ஏகப்பட்ட அமளியில் ஈடுபட்டாங்க காங்கிரஸில். இந்த பிரச்சனை எங்கே போய் முடிஞ்சதுன்னா உச்சநீதிமன்றம் இது முழுசாக பார்த்துக்கிட்டு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, மிக நேர்த்தியாக இந்த ஒப்பந்தங்கள் போயிருக்குன்னு சொன்ன பிறகு தான் இது முடிவுக்கு 36 ரஃபேல் போர் விமானம் நமக்கு வந்துச்சு. 2019 நமக்கு முதல் ஒரு 5 ரஃபேல் நம்ம பார்த்தோம், இந்திய மண்ணில் இறங்குச்சு. 2022 டிசம்பருங்கும் போது 36 ரஃபேலையும் கொடுத்து மிக நேர்த்தியாக சொன்ன டைமில் கொடுத்து பிரான்ஸ்காரங்க முடிச்சுக்கிட்டாங்க. 36 ரஃபேல் இப்போ நமக்கு சண்டைக்கு தயாராக வச்சுருக்கிறோம் இந்திய விமானப்படையில். ஆனால் இது இந்திய அரசுக்கும் பிரான்ஸ் அரசுக்கும் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. எந்தவித ஊழலில் ஈடுபடாமையுமே ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி அதுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி என்னென்னமோ நீங்களாம் சொல்லி 2 அரசுமே ஒரு மன உளைச்சல் போயிட்டாங்க. அப்போ மோடிஜி என்ன பண்ணாருன்னா, இனி மேற்கொண்டு வாங்குது, அன்னைக்கே இந்த 114 போர் விமானம் வாங்கியிருக்கணும். இனி மேற்கொண்டு போர் விமானம் வெளிநாடுகள் வாங்குறது அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுங்க. தேஜஸ் போர் விமானம் உற்பத்தி பண்ணுங்க, உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணி கொடுங்க. இனி வெளிநாட்டிலேருந்து வேணாம், வாங்கினா தான் நீங்கள் எங்களை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு
முடிவுக்கு போனார். அது ஒரு நல்ல முடிவு தான். உள்நாட்டிலேயே போர் விமானங்களை உற்பத்தி பண்ணுவது நல்ல முடிவு தான், எதிர்காலத்துக்கு மிக சிறந்த முடிவு தான். அது யதார்த்தத்தில் தேஜஸோட நிலைமையை பார்த்தோம்னா தான் அது நம்ம புரியும், விமானப்படையோட வேதனைகள் புரியும். யதார்த்தத்தில் என்ன தேஜஸோட நிலைமை பார்த்தா 2016 தேஜஸ் போர் விமானத்தோட முதல் சண்டையிடும் போர் விமானம் நம்ம இந்திய விமானப்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது 2016. இன்னைக்கு 2024 ஆயிருக்கு. இதுவரைக்கு 38 தேஜஸ் போர் விமானங்கள் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் யதார்த்தம். 38 போர் விமானங்கள், தேஜஸ் போர் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டு சண்டைக்கு தயாராக வச்சிருக்கோம். இதெல்லாமே சண்டை போடும் போர் விமானத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் கலை யதார்த்தம். இந்த தேஜஸ் போர் விமானம், இப்போ கொடுக்கப்பட்டிருக்க தேஜஸ் போர் விமானம் LCA அப்படிம்பாங்க, லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் வகையை சேர்ந்தது, இலகு ரக சண்டையிடும் போர் விமானம். இந்த வகை இலகு ரக சண்டையிடும் போர் விமானத்தில் உலகத்திலேயே இன்னைக்கு நம்பர் 1 தேஜஸ் தான். இது சூப்பர் சோனிக் வேகத்தில் போகக்கூடியது. உலகத்திலேயே இலகு ரக விமானங்களில் நம்பர் 1 தேஜஸ் தான். இப்போ இருக்க தேஜஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா தேஜஸ் மார்க் 1 அப்படிங்கணும், தேஜஸ் MK1 அப்படிம்பாங்க. இதுதான் உற்பத்தி பண்ணி இன்னைக்கு 38 விமானப்படைகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்குன்னு தனியாக ஒரு 2 அல்லது 3 அவங்க கொடுத்துருக்காங்க. பயிற்சி கொடுப்பதற்கு கொடுத்து தனி. இது மார்க் 1. அடுத்த தேஜஸ் என்ன பண்ணாங்கன்னா தேஜஸ் மார்க் 1 ஆல்ஃபா, அதாவது MK1A அப்படிம்பாங்க. மார்க் 1 ஆல்ஃபா ஒரு போர் விமானத்தை செஞ்சே காமிச்சு இந்திய விமான கையில் கொடுத்து எல்லா சோதனையும் பண்ணி அது இப்போ உற்பத்தியில் இருக்கு. இப்போ நம்ம இந்த MK1 அதுவுமே MK1A இதுவும் ரெண்டுமே LCA தான் வரும். லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தான் இந்த தேஜஸ். இந்த ரெண்டுமே வரும். ஒன்று உற்பத்தி பண்ணி 38 இணைக்க சண்டைக்கு தயாராக இருக்குது. இன்னொன்று நமக்கு பரிசோதனைலாம் பண்ணி காமிச்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் தேஜஸோட நிலைமை. இதற்கடுத்து தேஜஸ் என்ன பண்றாங்கன்னா தேஜஸ் மார்க் 2 பண்றாங்க. அது டிசைனிங்ல இருக்கு. மார்க் 2ங்கிறது டிசைனிங்ல இருக்கு. இந்த மார்க் 2 MMRCA அப்படிம்பாங்க, அதாவது மீடியம் மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்பாங்க. இது நடுத்தர எடையுள்ள பிரிவு. இது இப்போ மார்க் 2 அப்படிங்கிறது. அதற்கடுத்து தேஜஸ் என்ன பண்றாங்க, தேஜஸ் AMCN பண்ணிட்டு இருக்காங்க. அட்வான்ஸ், ரொம்ப அட்வான்ஸ் அந்த போர் விமானம், அதுவும் டிசைனிங்ல இருக்கு. இந்த தேஜஸ் MK2 இந்த டிசைன் பண்றது முடியும் போது 2027 அதோட MK2 நம்ம கையில கொடுப்பாங்க. அதாவது ஓட்டி பார்க்கறதுக்கு பரிசோதிக்கிறதுக்கு நம்ம கொடுப்பாங்க. 2030 உற்பத்தி ஆகி அந்த போர் விமானம் நம்ம இந்திய விமானப்படையில் சேர்த்து கொள்ளப்படும். இந்த 2030 கொடுக்கின்ற மார்க் 2, அதாவது மீடியம் மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் எதுக்குன்னே சொல்லப்படுதுன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க மிக லேட்டஸ்டாக சொல்கிறோம் இல்லையா ரஃபால், அந்த ரஃபாலுக்கு அது இணையாக இருக்கும், கொஞ்சம் மேலேயே இருக்கும் அது. ஆனால் 2030 தான் வரப்போகுது. இதுதான் தேஜஸோட யதார்த்தம். நம்முடைய போர் விமானம் தான் நம்ம தான் தயாரிக்கிறோம் என்றாலுமே விமானப்படைக்கு அது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 38 சண்டைக்கு தயாராக இருக்கு. தேஜஸ் மார்க் 1, மார்க் 1A உற்பத்தியில் இருக்கு. தேஜஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோன்னா இப்போவே கிட்டத்தட்ட 300 போர் விமானங்களுக்கு இந்திய அரசே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உலக நாடுகள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் உலக நாடுகள் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இலகு ரக போர் விமானத்தில் இப்போ இருக்கிறதையே தேஜஸ் தான் ரொம்ப நம்பர் 1, அதனால கொடுத்துருக்குறாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேஜஸ் ஏன் உற்பத்திக்கு இவ்வளோ லேட் ஆகுது, ப்ரொடக்ஷன்ல ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா நம்ம இராணுவத்தில் உற்பத்தி செய்த பொருட்களில் உச்சம் அப்படின்னு சொன்னாவே தேஜஸ் போர் விமானத்தை தான் நான் சொல்லுவேன். நம்ம என்ன சொன்னோம், பின்னூசிகள் கூட செய்ய முடியும்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். தேஜஸ் இன்னைக்கு நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உச்சம் அதுதான். அதை உற்பத்தி பண்ணி நம்ம பரிசோதனைக்கு கொடுத்து காமிச்சு அதுக்கு ப்ரொடக்ஷனில் போகணும், லைன் ப்ரொடக்ஷன் போகணும். அப்புறம் நிச்சயமாக டைம் எடுத்துக்கும். இப்போ ஒரு லைனில் தயாரித்தது 2, 3, 4 லைன்களை தாண்டி போயிட்டு இருக்கு. உற்பத்தி மிக வேகமாக தான் போகுது. ஆனால் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கனால இது தாமதமாகுது. பிரான்ஸோ அமெரிக்காவோ ரஷ்யாவோ நமக்கு
மூதாதையர்கள் போர் விமானங்கள் தயாரிக்கிறதுல நம்ம சுதந்திரம் வாங்காததுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க போர் விமானம் வச்சு, மூதாதையர்கள். அதனால அவங்களால சீக்கிரமா முடியுது. இன்னொரு தாமதத்துக்கு மிக முக்கிய காரணம், தேஜஸோட தாமதத்துக்கு மிக முக்கிய காரணம்னா அதில் பொருத்தப்படும் இன்ஜின். அதில் பொருத்தப்படும் இன்ஜின் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அமெரிக்காட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்க ஜிஇ நிறுவனம், ஜெனரல் எலக்ட்ரிக்கல், அந்த நிறுவனம் தான் இந்த தேஜஸுக்கு உண்டான என்ஜினை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ இல்லை தெரியாமல் செய்கிறாங்களோ தெரியல, இப்போ வரைக்கும் என்ஜின் வரதுல மிக காலதாமதம் ஆகிட்டு இருக்குது. அங்கே உற்பத்தி ஆகுது, லேட் ஆகுது. அந்த டெக்னாலஜி இங்கே கொடுங்க, இங்கே உற்பத்தி பண்ணுனாலும் அது பேசிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய என்ஜின் வருவதற்கு தாமதமாகுது. என்ஜின் இல்லாமல் எந்த போர் விமானமும் இயங்காது. அந்த அமெரிக்கா என்ஜினும் ஒரு காலதாமதத்துக்கு ஒரு காரணம். நம்ம வந்து இப்போ சுயமாக ஒரு என்ஜின் தயாரிக்கிறோம். 1980 முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த என்ஜினுடைய பேர் காவேரிம்பாங்க. இந்த போர் விமானத்துக்கு பொருத்தப்படும் இன்ஜின் நம்ம இந்தியாவே சுயமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுயமாக போர் விமானத்துக்கு என்ஜின் செஞ்சோம் அப்படின்னா அந்த நாடு வேற லெவல் நாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் என்ஜின் செய்யறது மிக கஷ்டம். போர் விமானத்தோட என்ஜின் செய்யறது 1980 வரிசையாக வந்துட்டு இருக்கு. தோல்விகள் திரும்ப வெற்றிகள், பரிசோதனைகள் அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த என்ஜினோட பேர் வந்து காவேரி என்ஜின் வந்து GTX 35 VS காவேரி அப்படிம்பாங்க. இது அதோட என்ஜினோட பெயர். இப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நம் இந்தியாவுடைய கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், கோத்ரேஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஏரோஸ்பேஸ் நிறுவனம் 95% அந்த நாங்கள் என்ஜினை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு 9 என்ஜினை செஞ்சு காமிச்சிட்டாங்க, பரிசோதனை கொடுத்துருக்காங்க. 95% அந்த என்ஜின் வெற்றிகரமாக நாங்கள் செஞ்சுட்டோம், கொடுக்க போகிறோம் இந்திய அரசுக்குன்னு சொல்கிறாங்க. அது கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும். இந்திய மத்திய அரசும் தயாரிச்சிருக்காங்க. தேஜஸ் AMCAக்கு, அதாவது அட்வான்ஸ் மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட், அதுக்கு வந்து நம்முடைய காவேரி என்ஜின் 100% பொருத்தப்படும் சொல்கிறாங்க. இதுதான் தேஜஸோட நிலைமை, யதார்த்த நிலைமை. ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுது? தேஜஸ் மிக சிறந்தது தான், எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ரஃபேலை விட எல்லா F-16 விட தேஜஸ் சிறந்தது தான். உற்பத்தியில் காலதாமதம், என்ஜின் வருவதில் காலதாமதம். சரியாக சொல்ல போனால் ஒரு 2030 அந்த சமயம் தாண்டி போகும்போது தேஜஸ் வந்து மிக வேகமாக நமக்கு உற்பத்திக்கு வரும்னு நினைக்கிறேன். நம்முடைய இந்திய விமானப்படையில் சண்டையிடும் போர் விமானங்களின் எண்ணிக்கை எவ்வளோ மிக முக்கியம். சண்டையிடும் போர் விமானங்கள் மிக முக்கியம். விமானப்படைங்கிறது எல்லாம் சேர்ந்தது. ஹெலிகாப்டர், ஆட்களை கொண்டு செல்லும் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், எல்லா வகை பறக்கும் சக்திகளும் சேர்ந்தது தான் இந்திய விமானப்படை. சண்டையிடும் போர் விமானங்கள் மட்டும் எத்தனை ஸ்குவாட்ரன் இருக்குன்னு சொல்லி பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் 30 ஸ்குவாட்ரன் இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது 16 to 18 போர் விமானங்கள், சண்டையிடும் போர் விமானங்கள் இருக்கிறது தான் ஸ்குவாட்ரன். நம்ம வந்து இன்னைக்கு 30 தான் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 45 நமக்கு இன்னைக்கு இருந்திருக்கணும். 30 தான் இருக்கு. இந்த 30 தான் 36 ரஃபேல் போர் விமானம் இருக்கு. இருக்கிறதுலே மிக அட்வான்ஸ் இன்னைக்கு வந்து ரஃபேல் தான் இன்னைக்கு இருக்கு. 38 தேஜஸ் போர் விமானம் இருக்கு. 259 Su-30 MKI இது ரஷ்யாவுடையது. இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள்ல முதுகெலும்பே இதுதான். இது நம்ம கிட்ட இருக்கு. 60 MiG-29, 49 MiG-21 இதுவும் ரஷ்யா தான் நம்ம கிட்ட இருக்கு. 40 மிரஸ் 2000 அப்படிம்பாங்க, பிரான்ஸுக்கு இருக்கு. இங்கிலாந்தோட ஸ்பெக்டக் ஜாகுவார் அப்படிம்பாங்க 125 இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்திய விமானப்படையின் சண்டையிடும் போர் விமானங்கள். சண்டைன்னு வந்துட்டா இதுதான் போகும். இந்த போர் விமானங்கள் இப்போ நம்ம சண்டையிடும் போர் விமானங்களை வாங்கி அப்படியே இருக்கிறதில்ல. இந்த வாங்கின போர் விமானங்களை மாறுபடுத்துவது, என்ஜினில் வேலை செய்கிறது, ஓவரால் பண்ணுறது, இல்லை தேவையான ஆயுதங்களை மாற்றிக்கிறது, இது எல்லாமே நம்ம இந்திய அரசு செஞ்சுக்கிட்டே தான் செஞ்சு அந்த போர் விமானம் மேம்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே பழைய போர் விமானங்கள் தான். ஆனால் மிக சிறப்பாக பழுதுகள் பார்த்து அப்கிரேட் பண்ணி மிக சிறந்ததாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நம்மளுடைய தேஜஸ் போர் விமானங்கிறது LCA தான், லைட் காம்பாட் ஏர்கிராஃப்ட் தான். இது சரியாக புரியும்படி சொல்லணும்னா தேஜஸ் போர் விமானம் இன்னைக்கு இருக்கிறது காலியான எடையை பார்த்தீங்கன்னா 5500 கிலோ இருக்கும் காலியாக இருக்கும்போது. அதே Su-57 ரஷ்யாவுடைய ஒன்று இருக்குது, Su-57 18,500 கிலோ இருக்கும். அப்போது 18,500 கிலோ இருக்கிற போர் விமானம் எங்கே, 5,500 கிலோ இருக்கிற போர் விமானம் எங்கே?
அதுக்கேற்ற அளவுக்கு தான் அது ஆயுதங்கள் கொண்டு போகும், கொண்டு போகிற தூரங்கள் மாறும், வேகங்கள் எல்லாம் மாறும். சின்ன எடை போர் விமானத்தில் தேஜஸ் மிகச்சிறந்தது. இப்போ நம்ம வந்து SV-35 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவில், அதுவுமே 17,700 கிலோ இருக்கும். இந்த போர் விமானங்கள்லாம் வந்து ஹெவி வெயிட்டுக்கு போயிடும். நம்மளது வந்து LCA வந்து லைட் வெயிட்டில் இருக்கும், ரஃபால் வந்து மீடியம் வெயிட்டில் வரும். ரஃபாலும் சரி, தேஜஸோட மார்க் 2மே மீடியம் வெயிட்டில் வரும். இந்த Su-57, Su-35 இதெல்லாம் வந்து ஹெவி வெயிட்டில் வரும். எதிரி நாடுகளோட ஒப்பிட்டு, அவருடைய போர் விமான பலத்தோட ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா, சீனாவில் வந்து இன்னைக்கு 1800 சண்டையிடும் போர் விமானங்கள் 1800 வச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு ரெடியாக வச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானில் 400 சண்டையிடும் போர் விமானங்கள் ரெடியாக வச்சிருக்காங்க. நம்ம எப்பவுமே இந்திய விமானப்படை, இந்திய ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாடையும் சேர்ந்து தான் பார்ப்பாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் கூட சண்டையாகும் போது சீனா வந்துட்டு என்ன பண்றது, ஒருவேளை சீனா கூட சண்டையாகும் போது பாகிஸ்தான் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சீனாவில் 1800 சண்டையிடும் போர் விமானம் இருக்குது, பாகிஸ்தானில் 400 இருக்குது. மொத்தமாக 2200 போர் விமானங்கள், சண்டையிடும் போர் விமானம் 2 எதிரி நாடுகளும் சேர்ந்துருக்கு. நம்மிடம் வந்து 500லேருந்து 600க்குள்ள கிட்டத்தட்ட 580 போர் விமானங்கள், சண்டையிடும் போர் விமானங்கள் தான் இருக்குது. மொத்தமாக விமானப்படையோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து 3304 மொத்த விமானப்படையில் இருக்க விமானங்கள், ஹெலிகாப்டரோட எண்ணிக்கை உலகத்தில் இது 2வது எண்ணிக்கை வந்திருக்காங்க. சீனா ரஷ்யாவை மீறி வந்துட்டாங்க. இந்தியா வந்து 2296 விமானப்படை, விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டரோட எண்ணிக்கை உலகத்தில் 4வது இடத்துல நம்ம இருக்கோம். சண்டையிடும் போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. 600 நம்ம வச்சிருக்கிறோம், சீனா 1800 வச்சிருக்காங்க, 3 மடங்கு அதிகமாக வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் 400 வச்சிருக்காங்க. இரண்டும் சேரும்போது 2200 இருக்கு, நம்ம கிட்ட 600 இருக்கு. புதிதான ஆர்டர், ஏற்கனவே சீனா இவ்வளோ வச்சிருந்தாலுமே இன்னும் 1000 போர் விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க நாடு உள்நாட்டு தயாரிப்பில், சீனா வெளிநாட்டில் எதுவுமே வாங்குறதில்ல. 1000 போர் விமானங்களுக்கு அவங்க இப்போ திரும்ப புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அதிக வித்தியாசம் இருக்கு, இன்னும் 1000 ஆர்டர் இருக்கு. நம்ம வந்து தேஜஸ்க்கு 500 ஆர்டர் கொடுத்துருக்கோம். தேஜஸ் மெதுவாக செய்கிறாங்க, சீனா முழு வேகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2035 வந்து இந்த புதிய 1000 போர் விமானங்கள் சீனாவில் சேர்த்தப்படும் சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 114 போர் விமானங்கள், வெளிநாட்டு போர் விமானங்கள் ஏன் இவ்வளோ அவசர தேவை நமக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய வித்தியாசத்தில் இருக்கு, எண்ணிக்கையில் மிகப்பெரிய வித்தியாசம் நம்ம இருக்கிறோம். நம்முடைய உற்பத்தியுமே மிக மெதுவாக போயிட்டு இருக்கு தேஜஸ். சீனாவுடைய உற்பத்தி மிக வேகமாக போயிட்டு இருக்கு. அப்போ இதை ஈடுகட்டணும் அப்படின்னா இந்த 114 MMRCA மீடியம் மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட் கண்டிப்பாக ஃபைட்டர் ஜெட் நமக்கு நிச்சயமான தேவை. இது எப்போ தேவை அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது யார் சொல்லணும்? நானோ அரசியல் தலைவர்களோ எதிர்கட்சி தலைவர்களோ சொல்லக்கூடாது. இந்திய விமானப்படை தான் சொல்லணும் தங்களுக்கு எத்தனை விமானம் வேணும்னு. நம்முடைய இன்றைக்கு ஏர் மார்ஷல், விமானப்படையோட தளபதி அமர்பிரீத் சிங் இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாங்க 114 போர் விமானங்கள் உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னா, எனக்கு நேற்று வேணுங்கிறாரு. அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுங்க. எனக்கு 114 போர் விமானங்கள் நேற்று வேணும் அப்படிங்கிறாரு. நம்ம இன்னைக்கு கூட வாங்கி தராமல் இருக்கோம், நாளைக்கு கூட வாங்கி தரக்கான ஒப்பந்தங்கள் ரெடியாகாமல் இருக்கு. ஒரு சண்டைன்னு வந்துட்டா விமானப்படைகள் தான் போகணுமே ஒழிய வாய் பேசிக்கிட்டு இருக்கிற எதிர்கட்சிகளோ, இந்த ஜால்ரா போடுற தேவையற்ற கமெண்ட்டுகள் அடிக்கிற இந்த பிரிவினை சக்திகளோ போக மாட்டாங்க. விமானப்படை தான் போகணும். எனக்கு நேற்று வேணும்னு இருக்காரு. 114 போர் விமானம் நீங்கள் எனக்கு நேற்று கொடுத்துருக்கணுங்கிறாரு. அந்த வார்த்தையோட வழிகள்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து 114 போர் விமானம் வந்து மத்திய அரசு வெளிநாட்டில் வாங்க தயாராகிட்டாங்க. அந்த தேஜஸ் வந்து கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்தி, ஓகே நான் வெளிநாட்டில் வாங்கிக்கிறோம், இந்த நிறுவனங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பிடிவாதம் தடுக்குது. மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, 114 போர் விமானத்தில் 25 போர் விமானம் நீங்கள் அங்கே செய்யலாம். எந்த நாடு அந்த ஆர்டரை எடுத்துக்குதோ நீங்கள் செய்யுங்க. மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட 80-90 போர் விமானங்கள் இந்தியாவில் தான் செய்யணும். உங்களோட டெக்னாலஜி இங்கே கொடுத்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்கிறாங்க. இது ஒரு பெரிய இன்னுமே முட்டுக்கட்டையாக போயிட்டு இருக்குது. ரெண்டாவது விலையுமே பேசிக்கிட்டே இருக்காங்க, விலையை குறைங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு முட்டுக்கட்டையாக போகுது. இதில் ரஃபால் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் டெக்னாலஜி தரவே மாட்டேன்ட்டாங்க. இந்தியாவில் செய்ய நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், டெக்னாலஜி தரவே மாட்டேன்ட்டாங்க. ரஃபால் அதை க்ளோஸே பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடைய F-15 அல்லது F-21 ரெண்டுமே 2 நிறுவனங்கள், ஒன்று போயிங்கோடது, ஒன்று லாக்ஹீட் மார்ட்டினோடது. அவங்க 2 பேருமே
டெக்னாலஜி தரதெல்லாம் மிக 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 கஷ்டம்தான். அதே போல் யூரோப் அந்த நாடுகளுமே டெக்னாலஜி தரமாட்டாங்க. இந்த யூரோப் ஃபைட்டர் டைஃபூன், கிரிஃபன் இதெல்லாமே யூரோப் கண்ட்ரிகள் அவங்களுமே தரக்கு மிகவும் கஷ்டம்தான். அப்போ எந்த நிறுவனம் இதை ஒத்துக்கிட்டு இங்கே செய்யறதுக்கு ஒத்துக்குவாங்கன்னா ரஷ்யாவுடைய Su-35 மட்டுமே ஒத்துக்குவாங்க. இதுதான் மிகச்சிறந்த போர் விமானம் தான். Su-35 17,700 கிலோ எடை இருக்கும். ஹெவியான போர் விமானம் இது. ரஷ்யா ஒத்துக்குவாங்க. ஏற்கனவே சுக்கோய் இங்கே தான் செஞ்சோம். அந்த 269 சொல்றது இங்கே செய்யப்பட்டது தான். இந்தியாவில் செய்யப்பட்டது. இந்திய நாட்டுக்குன்னே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி செய்யப்பட்டது. ஆனால் ரஷ்யாவுடைய நிலைமை இன்னைக்கு போர் விமானம் அவங்களுக்கே பத்தலை. இன்னைக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு இங்கே செய்வாங்களா அப்படின்னா அவங்க ஓகேன்னு சொன்னாலுமே அந்த ஆர்டர் நம்ம கொடுக்கவே முடியாது. ரஷ்யா தினம் 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 போரில் பின்னுக்கு தள்ளப்பட்டுட்டே இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சதின்னு சொல்லி ரஷ்யா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய ஆர்டர் 2 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் அங்கே போக வேண்டியதுதான். இவங்க அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் திட்டமிட்டு உக்ரைன்ங்கிற நாடை முன்னுக்கு நிறுத்தி இவங்க பின்னால் அத்தனை சக்திகளும் இருக்காங்க, அத்தனை ஆயுதம் உபயோகப்படுத்துகிறாங்க. ரஷ்யா தனியாக இருந்து ஜமாளிக்க முடியாமல் தங்களை ஆயுதங்களையும் இழந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் ரஷ்யாவுக்கு தான் போயிருக்கணும். அதையுமே ரஷ்யா இழந்துட்டு இருக்காங்க. இந்த Su-35 வேணால் இந்த டெக்னாலஜி நாங்கள் தரோம், இந்தியாவில் செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்மளால் கொடுக்க முடியாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய விமானப்படை முதல் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 போர் விமானத்தில் ரஃபாலை தான் முதல்ல டிக் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க போர் விமானத்தில் ரஃபால் மிக நவீனம். சொன்ன டைமில் 36 போர் விமானம் எந்த டைமில் சொன்னாங்களோ அந்த டைமில் துல்லியமாக கொடுத்து முடித்தாங்க. அதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்தாங்க. நம்முடைய முதல் விருப்பம் ரஃபாலாக இருக்கும். அப்படி ரஃபால் இன்னொரு பிரச்சனை, இப்போ ஆர்டர் கொடுத்தாலுமே 10 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து ரஃபாலுக்கு ஆர்டர் போயிருக்கு. உறுதியான ஆர்டர்களே அதிகமாக கையில் வச்சிருக்காங்க. உறுதிப்படுத்த முடியாமல் பேசிக்கிட்ட ஆர்டருமே ரஃபாலுக்கு அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம போய் கொடுத்தா நிச்சயமாக 10 வருஷம் ஆகும்பாங்க. ஆனால் இது மிகப்பெரிய ஆர்டர். 114 போர் விமானம் 2 லட்சம் கோடி கொடுக்கறதுல மிகப்பெரிய ஆர்டர். இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை பிரான்ஸ் அரசை நிர்பந்தம் பண்ணி 5 அல்லது 6 வருஷத்துல நம்ம ரஃபாலை வாங்கலாம். வருஷத்துக்கு ஒரு 20 அப்படின்னு நம்ம நிர்பந்தம் கொடுத்து வாங்க முடியும். அப்படி முடியலன்னா அமெரிக்காவுடைய நிறுவனங்களுக்கு போவாங்க. அதுவும் முடியலன்னா யூரோப் போவாங்க. நிச்சயமா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் போகவே முடியாது. அவங்க ஒத்துக்கிட்டாலும் அவங்களால கொடுக்க முடியாது. போர் இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. ரஷ்யா புரிஞ்சுக்கணும், இவங்க இந்த அமெரிக்க ஐரோப்பிய சூழ்ச்சி வலையில் விழுந்து தினம் தினம் அவங்க கீழே போயிட்டு இருக்காங்கிறது உண்மை. நம்முடைய இப்போ இருக்க தேஜஸ் போர் விமானம் மார்க் 1, அதுக்கடுத்து மார்க் 1A ஆல்ஃபா, இந்த 2 போர் விமானமே 4ஆம் அல்லது 4.5 தலைமுறைக்கான போர் விமானம் சொல்லுவோம். நம்முடைய தேஜஸ் மார்க் 2 5ஆம் தலைமுறைக்கான போர் விமானம் சொல்லுவோம். நம்ம தேஜஸ் AMCA 6ஆம் தலைமுறை தாண்டி உலகத்தில் இருக்க போர் விமானங்கள் மிக நவீனமான போர் விமானமாக மாறி போகும். மோடிஜி கண்டிப்பாக இந்த எதிர்கட்சி எவ்வளோக்கு எவ்வளோ உள்நாட்டு உற்பத்தியை தேஜஸ் போர் விமானத்தை பார்க்குறாரோ, இந்த அவசர நிலையை கருதி நேற்றுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் 114 போர் விமானத்தை. கண்டிப்பாக இந்த வெளிநாடுகளில் பேசி ஏதோ ஒரு முறையில் நிச்சயமாக வாங்கி கொடுக்கணும். நீங்கள் தேஜஸை இங்கே உற்பத்தி பண்ணுங்க, 500 அல்ல, 1000 அல்ல, 2000 கூட உற்பத்தி பண்ணுங்க. அது சேரட்டும். அது வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த எண்ணிக்கையை சரி செய்வதற்கு இந்த 114 போர் விமானத்தை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கடைசியாக நம்ம ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வேளைக்கு சண்டை நடந்தாலும் போர் நடந்தாலும் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து வந்தாலும் இந்திய விமானப்படை அவர்களை முறியடித்து முற்றாக தோற்கடிப்போம். 100% இந்திய மக்கள் எங்களை நம்பலாம் அப்படின்னு இருக்காரு. அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நவீனமான போர் விமானங்கள் நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் ரஃபால் ஆகட்டும், சுகோய் ஆகட்டும், தேஜஸ் ஆகட்டும், மற்ற போர் விமானங்கள் மிரஜ், ஜாகுவார் எல்லாமே நவீனமான போர் விமானங்கள் தேர்ந்தெடுத்து நம்ம வச்சிருக்கோம். இது எல்லாத்தை விட பயிற்சிகள், தொடர்ந்து பயிற்சிகள் விமானிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் கூட்டு பயிற்சிகள், பிற நாடுகளோடு சேர்ந்து கூட்டு பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். சண்டை என்று வந்தால்
நான் நிச்சயமா அந்த 2 நாடுகளையும் தோற்கடித்து இந்திய விமானப்படை தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. இவர் நமக்கு கிடைச்சது வந்து உண்மையாக வரப்பிரசாதம். பிரீத் சிங் கிடைச்சது. இவர் வெளிப்படையாக பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த பிரச்சனைலாம் வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் அவருடைய வாழ்க்கை விமானப்படை அவர் எப்படி துவக்கினா, அவர் டெஸ்ட் பைலட். அதாவது போர் விமானங்களை ஓட்டி பரிசோதிக்கும் வேலை தான் முதல்ல அவர் ஆரம்பித்தார். போர் விமானங்கள் வந்து அதை ஓட்டி பார்க்கறது, அதோட குண்டு போடும் திறன்கள், வேகத்தெல்லாம் பரிசோதனை பண்ணி அது நல்லதா கெட்டதான்னு சொல்கிற வேலையை ஆரம்பித்தவர் தான் இன்றைக்கு நம்முடைய விமானப்படை தளபதி. அப்போ வந்து அவருக்கு இன்னும் மிகுந்த அனுபவம் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம விமான படைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது துல்லியமாக அவருக்கு தெரியும். நிச்சயமாக சீனா பாகிஸ்தான் சேர்ந்து வந்தாலும் அவர்களை வந்து நம்ம சண்டையில் முற்றா தோற்கடித்து கொடுப்பேன், இந்திய மக்களை நம்புங்க அப்படிங்கிறாரு. என்றாலுமே அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அவர் நேற்று வேணும்னு சொன்ன 114 போர் விமானத்தை நாளைக்காவது நம்ம வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும். அதே போல் எண்ணிக்கை வந்து ஒரு காலமும் வெற்றியை தீர்மானிக்காது. அதுக்கு சரியான உதாரணம், நடப்பு உதாரணம் சொல்லணும்னா நம்ம இஸ்ரேல் எடுத்துக்கலாம். இஸ்ரேலுடைய போர் விமானங்கள், சண்டையிடம் போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருக்கலாம். இஸ்ரேலில் 500 600 இருக்கலாம். எதிரி நாடுகள், சுற்றி இருக்கும் எதிரி நாடுகள் எகிப்து, சிரியா, லெபனான், ஜோர்டான், அதே அந்த பக்கம் சவுதி, ஈரான், ஈராக்லாம் எடுத்திங்கன்னா பல ஆயிரம் போயிடும். இந்த நாடுகள் சேர்ந்து விமானப்படைகள் சண்டைக்கு வந்தப்போ கூட இஸ்ரேலுடைய விமானப்படை தான் வெற்றி பெற்றிருக்கு. காரணம் ஒன்று நவீனமான போர் விமானங்கள், பயிற்சிகள். இது எல்லாத்துக்கு மேலே ஓட்டும் விமானிகளுடைய பைலட்டோட திறமை மற்றும் நாட்டுப்பற்று பயிற்சிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி அமையும். எண்ணிக்கை ஒருபோதும் வெற்றியை கொடுக்காது. என்றாலுமே வந்து நம்முடைய விமானப்படையை வலுப்படுத்த வேண்டியது மத்திய அரசின் நிச்சயமான கடமை. எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணுறாங்க, அமளியில் ஈடுபடுறாங்க, இல்லை இந்த பிரிவினைவாதிகள் பேசுகிறாங்கன்னா சோர்ந்து போகாமல் ஒரு திடமான முடிவெடுத்து பிற நாடுகளுடன் கலந்து ஆலோசித்து இந்த 114 போர் விமானங்களை விரைவில் வாங்கி தரணும்னு தான் என்னுடைய ஆசை. தமிழில் சொல்லுவாங்க, வழியில் குறைக்கிற நாய்க்கு பயந்துக்கிட்டாலோ குறைக்கிற நாய்க்கு பதில் கொடுத்திருந்தாலோ போய் சேருகின்ற இலக்கை நம்ம அடையவே முடியாது. அப்போ இந்த குறைக்கிற நாய்களை கண்டுக்கவே கூடாது என்னுடைய எண்ணம். நன்றிகள்.